மிகவும் அருமையான ட்ரில். கமான் கீப் இட் அப். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அது எல்லாம் நிறைவேறும். டிசிப்ளினாக இருந்தால் அதுதான் இங்கே எக்ஸசைஸில் கற்றுக்கிறேன். நானும் ஒரு எக்ஸசைஸ் கேட்குறேன். வந்ததுக்கு காரணமே அடிக்கடி அதுதான். அதிகாரி ஆகணும்னு இல்லை, வியாபாரமும் செய்யலாம், கூலி வேலையும் செய்யலாம். புரியுங்களா? எந்த வேலையும் கீழான வேலை கிடையாது. ஏன்னா சொந்த உழைப்பில் சொந்த வேர்வையில் சம்பாதிக்கும் பணம் கடவுளுக்கு சமம். புரிஞ்சுங்களா? ஓகே. Thank you. Yes, sir. Drill बहुत अच्छा है. Thank you. जय जवान, जवान, काट को इसे देखिए. अरे मैं जाता हूँ. जय जवान.
ராஜசேகர், அழகு, யோகேஸ்வரி. இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்ததற்கு எல்லோருக்கும் நன்றி. இந்த குறைதீர்ப்பு முகாம் நடைபெற முக்கியமாக இருந்தவர் ஹானரரி கேப்டன் டேவிட், மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் குரூப், எஸ் தில்லை நடராஜன் அவர்கள் மற்றும் காந்தி ஏஹெச், இவர்கள் எல்லோருக்கும் நன்றி. இது எவ்வளவு கஷ்டமானது என்று எனக்கு தெரியும். இது முதலாவது குறைதீர்ப்பு முகாம் கிடையாது. பல இடத்தில் ஹானரரி கேப்டன் டேவிட் தன் முயற்சியால் இது போல் பல பேருக்கு குறைகள் தீர்த்து வைத்திருக்கிறார். அதை குறிப்பிடத்தக்கது என்று நான் கூறுகிறேன். மற்றும் தில்லை நடராஜன் மற்றும் காந்தி அவர்கள் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கர்னல் ஷம்ஷுவுடன் சேர்ந்து இது ஒருங்கிணைந்த இந்த இராணுவ அசோசியேஷனுக்கு மிகவும் நன்றி. மற்றும் விஐபி ஸ்டாஃப் சுபேதார் பாண்டியன், சுபேதார் வீர்மணி, நாயக் சுப்ராஜ் இளங்கோ, நாயக் ராஜசேகர், ஏவி ரவீனோ, அவல்தார் அஜய்குமார், அவல்தார் யோகநாதன், அவல்தார் கிரண், சாப்பர் அமித் நேகி, சாப்பர் விஷால் சர்மா, சாப்பர் வினய், சாப்பர் பிரின்ஸ் மற்றும் சாப்பர் சஞ்சு, இவர்கள் எல்லோருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கும் நன்றி என்று கூறுகிறேன். என்னுடைய உரை 2 பாகத்தில் நடைபெறும். முதலாவதாக உங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது முக்கியமாக. ஏனென்றால் நான் 1 வருடம் இராணுவ பங்கீட்டு சுகாதார திட்டம் என்றால் இசிஎச்எஸ்ஸில் பணிபுரிந்தேன் மற்றும் 2 வருஷத்திற்கு மேல் கர்நாடக மாநிலத்தில் இராணுவ நலன் மற்றும் மறுவாழ்வு இதில் இயக்குநராக இருந்தேன். என்றால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனிக் வெல்ஃபேர் அண்ட் ரீசெட்டில்மெண்ட் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது. ஆனால் இதில் இராணுவ இயக்குனர் இல்லை. நான் இராணுவத்தில் இருந்தபோது இராணுவத்தினருக்கு எதுவும் குறை வராது என்று நினைத்தேன். ஆனால் இசிஎச்எஸ் மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனிக் வெல்ஃபேர் வந்ததும் எனக்கு தெரிந்தது ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது சில பிழைகள் உண்டு என்று. இவங்களை எல்லாம் கொஞ்சம் நேரம் விட்டு எல்லாம் கேட்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த ஓய்வூதியம் என்றால் பென்ஷன் சரியாக கிடைப்பதில்லை, கிடைத்தவர்களுக்கும் சரியாக பென்ஷன் பிக்ஸ் செய்வதில்லை. இதையெல்லாம் இப்பொழுதே தீர்த்து வைக்க வேண்டும் என்றால் இதில் ஃபர்ஸ்ட் லைன் பென்ஷன், செகண்ட் லைன் பென்ஷன், தேர்ட் லைன் பென்ஷன், முதல் வரி, 2வது வரி, 3வது வரி என்று 3 பென்ஷன்ஸ் உள்ளது. செகண்ட் லைன், ஃபர்ஸ்ட் லைன் பென்ஷன் யார் இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெறுகிறார்களோ அவர்களுக்கு கிடைப்பது ஃபர்ஸ்ட் லைன் பென்ஷன். செகண்ட் லைன் பென்ஷன் அவர்களது குடும்பத்தினருக்கு என்றால் மனைவி, அவர்களுக்கு கிடைப்பது செகண்ட் லைன் பென்ஷன். தேர்ட் லைன் பென்ஷன் என்றால் அவர்கள் குழந்தைகளுக்கும் கிடைக்கும். அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு, அது அப்புறம் பார்க்கலாம். அவர்கள் குழந்தைகளுக்கு மட்டுமில்லை, அக்கா தங்கையினருக்கும் கிடைக்கும், அண்ணன் தம்பிகளுக்கும் கிடைக்கும். அது எந்த நிலையில் கிடைக்கும் என்பது அப்புறம் பார்க்கலாம். முதலாவதாக நீங்க செய்ய வேண்டியது உங்கள் பிபிஓவை எடுத்து பாருங்கள். உங்கள் மனைவி பேர் இருக்கிறதா, உங்கள் மனைவி பேரின் அந்த பிறந்த தேதி, பிறந்த நாள் குறிப்பாக இருக்கிறதா. ஏனென்றால் எத்தனையோ பேர், ஒரு ரியர் அட்மிரல் என்றால் மேஜர் ஜெனரல் அவருடைய மகளுக்கும் இந்த பிரச்சனை இருந்தது. ஏனென்றால் அவர் எதுவும் பார்த்துக் கொள்ளவில்லை. என்னிடம் வந்து கேட்ட பொழுது எல்லா டாக்குமெண்டேஷன் நான் செய்து கொடுத்தேன். இதில் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்கள் பென்ஷன் பேமெண்ட் ஆர்டரில் எடுத்துக்கொண்டு அதில் உங்கள் மனைவியின் பெயர், உங்கள் குழந்தைகளின் பெயர் எல்லாம் இருக்க வேண்டும். அவர்களின் பிறந்த தேதி சரியாக இருக்க வேண்டும். அப்புறமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன, அந்த பென்ஷன் பேமெண்ட் ஆர்டர்ல அவங்க பேர் இருந்ததுன்னா அது மேட்ச் அவங்களுடைய கல்வி சான்றிதழ் என்றால் சர்டிபிகேட்ஸ், எஜுகேஷன் சர்டிபிகேட்ல மேட்ச் ஆகணும். 2வது பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு எல்லாத்துலயுமே ஒரே ஸ்பெல்லிங், டேட் ஆஃப் பர்த்
ஏன்னா எதுலயும் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னா, ஏன்னா நீங்க ரெக்கார்ட்ஸ்ல இல்ல சைனிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் குறை கூறி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏனென்றால் இதெல்லாம் பார்க்கப்படுகிற சோதித்து பரிசோதிக்கப்படுகிறது. இதில் ஏதாவது குறை இருந்தாலும் அதில் நிராகரிக்கலாம். நான் இது சொல்லுவது எல்லாம் பாயிண்ட் மூலமாக மறுபடியும் நான் கேப்டன் டேவிட் சாபுக்கு அனுப்புகிறேன். உங்களிடம் பரிந்து கொள்வார். அதுவும் தமிழில் தான் இருக்கும். தமிழில் தான் இருக்கும். போய் உங்களுடைய லாகின் செய்துவிட்டு அதில் ஆதார் அப்டேட் செய்ய வேண்டும். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் மறுபடியும் கேளுங்கள். ஓடிபி வரும். அந்த ஓடிபி அங்கே ஃபீட் செய்த பிறகு அந்த ஆதார் அப்டேட் ஆகிடும். எனக்கும் இப்போதான் தெரியும். நான் போன பிறகு முதல்ல அந்த வேலை தான் செய்வேன். இப்போ ஏன்னா டூப்ளிகேட் பென்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த ஆதாரும் அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. புரிந்துங்களா? இரண்டாவதாக, உங்க குடும்பத்துக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த பிபிஓவில் அவர் பேர் இருக்க வேண்டும். அவர் பேர் இருந்தால் மட்டும் போகாது. அவர் பேர், அவருடைய பிறந்த தேதி, அவருடைய பேர், பிறந்த தேதி, அந்த பேரும் பிறந்த தேதியும் படிப்பு சான்றிதழ் என்றால் எஜுகேஷன் சர்டிபிகேட், பான் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் கார்டு, இதுல எல்லாமே சேமா இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் அண்ட் நேம் ஸ்பெல்லிங். நான் இதை தமிழில் எழுதி ஆனரரி கேப்டன் டேவிடுக்கு அனுப்புவேன். உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும். தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இது சேர வேண்டும். இரண்டாவதாக, தேர்ட் லைன் பென்ஷன். ஏனென்றால் உங்கள் குழந்தைகளுக்கும் பென்ஷன் கிடைக்கும். சில நிபந்தனைகள் இருக்கும். அதை பூர்த்தி செய்தால் அவங்களுக்கும் பென்ஷன் கிடைக்கும். யாருக்கு? ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, அக்கா தங்கைகளுக்கும் கிடைக்கும். ஆண் பெண் அக்கா தங்கைகள் 40% உடல் ஊனம் இருக்க வேண்டும். 40% முதல் நிபந்தனை 40% உடல் ஊனம். இரண்டாவது நிபந்தனை எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாது. வருவாய் 9,000 கீழ் இருந்தால் அவர்களுக்கும் தேர்ட் லைன் பென்ஷன் கிட்டும். ஏனென்றால் ஒரு 15 கேஸ் நான் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கேன். பல பேர் எனக்கு வந்து இது அப்ரோச் பண்ணாங்க. இது ஒரு மாதிரி நான் ஒரு சிடியா ஆயிட்டு இருக்கேன். ஓகே, 40% குறைந்து அதிகமாக உடல் ஊனம் இருந்தால் மற்றும் அவருக்கு ஏதேனும் வேலை இல்லை என்றாலும் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். தட் இஸ் கால்ட் தேர்ட் லைன் பென்ஷன். என்றால் குழந்தைகளுக்கும் அக்கா தங்கைகளுக்கு விவாகரத்தா இருக்க வேண்டும். பெண் குழந்தைகளுக்கும் விவாகரத்து ஆயிருந்தாலும் மற்றும் எந்த ஒரு வேலை இல்லை என்றாலும் அவர்களுக்கு கிடைக்கும். நான் இதை எழுதி அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், மாவட்ட போர்டு ஒன்று நடக்கும், டிசபிலிட்டி போர்டு. அங்கே போய் அந்த அவர் கொடுக்கும் சான்றிதழை நீங்கள் சைனிக் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மூலம் உங்கள் ரெக்கார்டுக்கு செலுத்த வேண்டும். புரிந்ததா? மறுபடியும் இன்னொரு முறை சொல்கிறேன், கேளுங்கள். உடல் ஊனமுற்ற அந்த போர்டுல நீங்க அந்த சான்றிதழ் பெற்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைனிக் வெல்ஃபேர் மூலம் நீங்கள் அது உங்கள் ரெக்கார்டுக்கு அனுப்பினால் அது ரெக்கார்டில் பதிவாகும். அவங்க கிளைம் பண்ணலாம். அப்பா அம்மாவுக்கு பிறகு ஊனமுற்ற குழந்தை, வேலையில்லாத பெண் குழந்தை, அக்கா தங்கை மற்றும் விவாகரத்து இருந்தாலும் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு கேஸ் ஆல்ரெடி எனக்கு இங்க வந்தது. நான் அதை பார்த்தேன். அந்த டீடைல்ஸ் எனக்கு தெரியல. அது மறுபடியும் ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். புரிந்துங்களா? இப்போ ஏர்ஃபோர்ஸ்ல ஒருத்தர் வந்து சொன்னாங்க. அதை நான் சொல்லியிருக்கேன், முயற்சி பண்றேன். ஏர்ஃபோர்ஸ்ல ரெக்கார்ட்ஸ்ல எனக்கு தெரியும், முயற்சி செய்து பார்க்கிறேன். புரிந்துங்களா? தயவு செய்து இந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தி செய்யவும்.
ஏனென்றால் அங்க ரெக்கார்ட்ஸ்ல வந்துடுச்சுன்னா நீங்க எந்தவித ஒரு கஷ்டப்படவும் தேவையில்லை. ஏனென்றால் 3 விதவைகளுக்கு பென்ஷன் கிடைக்கவில்லை புதுச்சேரியில். சாந்தாஜன் என்பவர் அந்த சங்க தலைவர் என்னை பேசினாங்க. நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொன்னேன். அவங்களுக்கு இப்போ கிடைச்சதான், அரியர்ஸோட கிடைச்சதான். புரிந்துங்களா? 2வது பாகம், தேசம் நம் நாடை உடைக்க பல நாடுகள் சதி செய்து கொண்டிருக்கிறது. அதில் 1வது இடம் அமெரிக்கா. கரப்பான் ஜனதா கட்சி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி பற்றி நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க சொல்ற அளவுக்கு எந்தவித ஒரு பிரச்சனையும் இந்த நாட்டில் இல்லை. நான் படிக்கும் போது எத்தனையோ முறை இது மாதிரி பேப்பர் லீக் ஆயிருக்கு. யாருக்கும் எதுவும் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை. அவரோட குறிக்கோள் வேறு. அந்த குறிக்கோளை இந்த எஜுகேஷன் மினிஸ்டரை ரிசைன் பண்ண வேண்டும் என்று கூறி நடந்த போராட்டம் என்ன எல்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கடந்த 1 வருஷமாக பாரதத்தின் மீது மிகவும் அமெரிக்கா, ஜெர்மனி, ஸ்வீடன் அண்ட் நார்வே இதுபோல பல நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாரதம் முன்னேறி கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் எங்கள் உயிரை பணயம் வைத்து இந்த நாட்டை காப்பாற்றினோம். அதை யாரும் மறந்து விடாதீர்கள். எல்லோருக்கும் இதை உணர்த்த வேண்டும். உணர்த்து. ஏனென்றால் நாங்கள் பாதுகாத்த இந்த நாடு சின்னாபின்னமாகி, ஏனென்றால் ஜாதி, மதம், மொழி இந்த வேறுபாடு நம் ராணுவ வீரரில் இல்லை. அதனால் தான் இதுவரைக்கும் நாங்கள் தோல்வி அடைந்ததில்லை. எந்த ஒரு போரிலும் 1962 மட்டும்தான் நாங்கள் தோல்வி அடைந்தோம். ஆனால் தோல்வி அடைந்தது எங்களால் இல்லை, அரசாங்கத்தால். கடைசி மனிதன், கடைசி தோட்டா வரைக்கும் நாங்கள் யுத்தம் செய்தோம். ஒன்னா அந்த ராணுவ வீரர்கள் இறந்தார்கள், வீரமரணம் அடைந்தார்கள். 2வது அவர்களை எல்லாம் கைது செய்து எடுத்துச் சென்றார்கள். அதர்வைஸ் ஒரு ஸ்டெப்பும் நாங்க பின்ன போகல. நினைவு வச்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் உணர்த்த வேண்டும். நீங்கள் ஓய்வு பெற்று விட்டேன் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். கார்கில் யுத்த தினம், விஜய் தினம் டிசம்பர் 16ஆம் தேதி, பிளாக் டே கொடிநாள் டிசம்பர் 6ஆம் தேதி, நவம்பர் 21ஆம் தேதி சீன போர். அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு எல்லோருக்கும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திற்கும் சென்று மாணவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டுப்பற்று அறிக்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த குறைதீர்ப்பு முகாமை ஆண்டரி கேப்டன் டேவிட் மற்றும் பல பேர்கள் ஒன்று சேர்ந்து இதை வெற்றிகரமாக முடித்துக் கொடுத்ததற்கு எல்லோருக்கும் நன்றி. மற்றும் நான் ஒரு தகுதியுள்ளவன் வந்து இங்கு பேச வேண்டும், இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்ததற்கும் ஆண்டரி கேப்டன் டேவிடுக்கும் மற்றும் தில்லை நடராஜன் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்வதற்கு முன் கடவுளின் வேண்டுகோள், உங்கள் எல்லோருக்கும் எந்தவித ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டிக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். Colonel Chalima sir, Colonel P. Alvin, Colonel Salman sir, I on behalf of Governor Ajay Singh Thakur, OIC Records, I welcome you onto this VC. स्टेज में जो ऑर्गेनाइजिंग वेटरन मेंबर्स है और जो बाकी वेटरन्स है जो इसमें इन्वॉल्व है, उनको मैं अपना ग्रेटिट्यूड देना चाहता हूँ, जिसमें से इन्होंने ये प्रोग्राम कुछ टेक्निकल रीजन से हम आ नहीं पा रहे थे, उस प्रोग्राम को भी वीसी के थ्रू अभी सक्सेसफुल कराया है। आई होप जो भी आज पूरा दिन हम लगे रहेंगे वीसी में और जितने भी ग्रीवेंसेस हमारे सामने आएंगे
हम उसको एड्रेस करेंगे और थोड़ी देर में फर्स्ट रिपोर्ट्स कंबाइंड इमेजिंग सेंटर है वो भी थोड़ी देर में ज्वाइन हो जाएंगे और जिसको स्पेसिफिक इश्यू से हिसाब से जो बात करना है वो उनसे बात करने का भी सुविधा हम अरेंज करेंगे। तभी हमारे लिए बहुत ही अवेटेड आउटरीच प्रोग्राम था जिसमें कैप्टन डेविड साहब और बाकी मेंबर्स काफी दिन पहले से हमें रिक्वेस्ट किए थे और काफी सारे अरेंजमेंट्स भी वहाँ पे किए हुए थे, लेकिन कुछ कारण की वजह से अभी आउटरीच प्रोग्राम्स सब अभी यूपी एरिया में फिलहाल अभी कुछ दिन के लिए स्थगित किए गए हैं, जिसकी वजह से हम आ नहीं पाए हैं। फिर भी हमारा एक टीम को हमने वहाँ पे डिप्लॉय किया है सो दैट जितने भी वेटरन्स वहाँ पे आए वेटरन्स और डिपेंडेंट्स आए उनसे व्हाटएवर ग्रीवेंसेस दे है अगर कुछ होगा अभी भी तो हमें दे दें और बाकी डॉक्यूमेंटेशन के लिए हमारे स्टाफ वहाँ पे है वो असिस्ट भी करेंगे एंड उसके बाद इसको परस्यू करके हम इंश्योर करेंगे कि उनका जितने भी इश्यूज है उसको जल्दी से जल्दी रिजॉल्व किया जाए। सर बेसिकली इसमें कुछ अपडेशंस वगैरह आजकल आउटरीच प्रोग्राम के थ्रू ही हो पा रहे हैं क्योंकि जैसे स्पर्श इम्प्लीमेंट किया गया है उसके बाद काफी सारे इश्यूज मिसमैच ऑफ नेम डेट ऑफ बर्थ की वजह से हो रहा है वेटरन्स को। कुछ लोगों तक अभी ये खबर गया है वो अपने आप करेक्शंस भी करवा रहे हैं बट कुछ लोगों को अभी भी पता नहीं है। काफी सारे पेंशन स्टॉपेज केसेस अपने सामने आ रहे हैं तो अभी तक करीब 55,000 पेंशन स्टॉपेज जो होना था केसेस उसको हमने पहले से ही आइडेंटिफाई करके उनके पास नंबर रेज करके उनसे बात करके उनका अपडेशन सही करा करके इनका पेंशन स्टॉपेज से हमने बचाया है। इसके अलावा जो 80 प्लस वेटरन्स है जिनका एज 80 प्लस हो रखा है उनको एडिशनल पेंशन लागू है, उनका भी अभी अपडेशन की बहुत ज्यादा जरूरत है क्योंकि आगे अपडेशन नहीं हुआ तो 80 प्लस का बेनिफिट उनको मिलेंगे नहीं। तो अपना जो कॉल सेंटर यहाँ पे इंस्टॉल किया गया है इमीडिएट कोर्स में उसके थ्रू लगातार कॉल करके भी हम उनसे अपडेशन करा रहे हैं बट इसमें कुछ प्रॉब्लम हमें जो हो रहा है वो ये है कि कोई भी आधार नंबर अपना रिवील करने के लिए तैयार नहीं है। ऑब्वियस रीजन है वो सही भी है उनको हम गलत भी नहीं मान सकते और कुछ आधार है आधार एक बार अपडेट करने के बाद ओटीपी भी आता है और आधार और ओटीपी आजकल जितना साइबर क्राइम वगैरह चल रहा है उस सिनेरियो में लोग थोड़ा सा डरते हैं ये सब चीजें डायरेक्टली देने के लिए। तो ये सबसे बड़ा चैलेंज हमारे सामने है तो उसके लिए सबसे अच्छा तरीका यही था कि जब बीसी के थ्रू या आउटरीच जो डायरेक्ट आउटरीच हम करते हैं उसमें इनका अपडेशन किया जाता है। ऑन एवरेज एक महीने में 120 तक कभी भी नेम डेट ऑफ बर्थ चेंजेस केसेस हमारे पास आ रहे हैं और उसको स्क्रूटनी करके विद इन 10-15 डेज जब हमारे पास वो आ जाता है उसको हम करेक्शन करके स्पर्श में अपलोड करा करके नया पीपीओ जनरेट करवा रहे हैं। तो जितने भी अभी भी जिसका आधार कार्ड आधार अपना मोबाइल नंबर आधार अभी भी अपडेटेड नहीं है उनसे मैं रिक्वेस्ट करूंगा कि आपके लिए एक मौका है तो आप अपना आगे आइए अपना आधार नंबर और मोबाइल नंबर जो है अपने सिस्टम में अपडेट करवाएं वहां से जिसके लिए हमारे स्टाफ आज पूरा दिन आज आपके लिए वहां पे वेट करेंगे और बीसी में हम भी अवेलेबल रहेंगे। कोई भी दिक्कत हो तो डायरेक्टली आप बात कर सकते हैं। veterans or dependents அங்கே நம்ம நிறைய போர்ட்ஸ் ஹோர்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்.
கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் அது மொபைலில் காப்பி ஃபோட்டோ எடுத்து வைங்க. கொஞ்சம் அப்டேஷனெல்லாம் எப்படி பண்ணோம், அது ப்ரொசீஜரும் எல்லாம் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. நீங்கள் மொபைலில் கூட டிஎல்சி எப்படி பண்ணுறது யாருக்கு இப்போ வரைக்கும் அதை பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் இல்லையோ அவங்க இப்போ கூட மொபைல் த்ரூ எப்படி பண்ணலாம் அது கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா அதுவும் டிபெண்டன்சி இல்லாமல் நீங்கள் பண்ணலாம். अपना मोबाइल यूज பண்ணி நீங்கள் பண்ணலாம். as on date நமக்கு வந்துட்டு பெரிய சேலஞ்ச் நம்ம முன்னாடி இருக்கிறது ஆதார் அண்ட் மொபைல் நம்பர் அப்டேஷன் தான். நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணாதான் நம்ம இதை கம்ப்ளீட் 100% அப்டேட் பண்ண முடியும். நீங்க பிசி த்ரூ தாராளமாக பண்ணலாம். அது இல்லைன்னா கால் சென்டர் த்ரூ கூட பண்ணலாம். ஒரே ஒரு நம்பர் தான், அதை எங்கே எல்லா இடத்துலையும் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். 080241235 இந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க ஆதார் அப்டேஷன் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ப்ராப்பர் செக்யூரிட்டி அது எங்கேயும் லீக் ஆகுது, உங்க நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எங்கேயுமே போகாது. நீங்க கவலைப்படவே தேவையில்லை இந்த விஷயம். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தி 1979 ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன். வெளியே வந்ததுக்கப்புறம் 7 வருஷம் 8 வருஷம் இந்தியன் ஏர்லைன்ஸில் வேலை பார்த்தேன். அப்போ 6 மாதத்துக்கு இல்லாட்ட 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்னோடய பென்ஷனை நான் வாங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே கனடா போகிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நான் செய்ய வேண்டியிருந்ததுனால அந்த பென்ஷன் வாங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு போச்சு. அதுக்குள்ளே கனடா போயாச்சு. அந்த டைமில் இப்போ அந்த டைமில் உள்ள டெக்னாலஜினால என்னோடய குடும்பத்துக்குள்ள நான் கான்டாக்ட் பண்ண முடியல. அது மாத்திரம் இங்கே உள்ள ரெகுலேஷன்ஸு, இன்டர்நெட் சமாச்சாரம் இதுகள்லாம் அந்த அளவுக்கு அந்த டைமில் இல்லாததுனால என்னோடய பென்ஷனை நான் கண்டினியூஸாக வாங்க முடியாமல் போச்சு. இப்போ டைரக்டர் ஆஃப் ஏர்பட்ரன்ஸு அவங்கக்கிட்ட இதில் சுச்சுவேஷன் கொஞ்சம் ஒர்ஸாகி போச்சு. எப்படின்னா இடைப்பட்ட காலத்தில் நான் என்னுடைய டிஸ்சார்ஜ் புக்கையும் பென்ஷன் புக்கையும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயே இழந்துட்டேன். இப்போ அதுக்காக நான் டிஐடி டைரக்டர் ஆஃப் ஏர்பட்ரன்ஸ் அவங்கக்கிட்ட இமெயில் அனுப்பிச்சிருந்தேன். அவங்க சொன்னாங்க என்னோடய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் 25 இயர்ஸுக்கு மேலே ஆயிட்டதுனால எல்லாத்தையும் பர்ன் அவுட் பண்ணிட்டாங்க. அதனால் தே ஆஸ்க் மீ டு அப்ளை ஃபார் சர்வீஸ் பர்டிகுலர் சர்டிஃபிகேட். அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண இமெயில் பண்ணி அவங்களும் சர்டிஃபிகேட் அனுப்பிச்சாங்க. இப்போ கொண்டு வந்திருக்கிறேன். அதில் மொத்தம் 5 தப்பு இருக்குது. மேஜரான மிஸ்டேக் என்னோடய பிபிஓவிலே இருக்குது. அதை வச்சு தான் நான் என்னோடய ஏடிக்கிட்டேருந்து என்னோடய ஐடியை வாங்க முடியும். அந்த ஐடி இல்லாதனால மீது எல்லா சமாச்சாரமும், அதாவது கண்ட்ரிபியூட்டரி ஹெல்த் ஸ்கீம் அதில் நான் பங்கெடுக்க முடியல. ஸ்பார்ட்ஸுக்குள்ளே நுழைய முடியல. அப்புறம் ஏர்ஃபோர்ஸ் கேண்டீன் இப்போ தென்காசியில் வந்திருக்குது. என்னோடய சக தோழர்கள் எல்லாரும் கொண்டாடினாங்க, நான் கொண்டாட முடியல. சும்மா வெளியே இருந்து தான் வேடிக்கை பார்க்க முடிஞ்சது. ஆக அந்த ஐடி இல்லாததுனால நான் எத்தனை சமாச்சாரங்கள் நான் பின்தங்கி, எல்லாரையும் விட நான் பின்தங்கி நிற்கிறேன். உங்கள் எல்லாத்துலேயும் கடைசியாக நிற்கிறவன் நான் தான். என்ன எப்போ உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்க அதெல்லாம் இங்கே உங்கள் குழுமி இருக்கிற தலைவர்கள் எனக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் இருக்குது. அந்த
சர்வீஸ் பர்டிகுலர் சர்டிஃபிகேட்டில் நான் இமெயில் கரெக்ஷனுக்காக அனுப்பிச்சு இப்போ 5-6 மாதம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கிறேன். அது மாத்திரம் ஸ்பார்ஷில் தயவுசெய்து என்னை உள்ளே விட்டீங்கன்னா மீதி உள்ளதை நான் என்னோடய கம்ப்யூட்டர்லேயோ இல்லை செல்ஃபோன்லேயோ மீதி உள்ள சமாச்சாரத்தை உங்களை அதிகம் தொந்தரப்படுத்தாமல் நானே பண்ணிக்க நீங்கள் எனக்கு உதவுங்க. ஒரு தடவை உதவி பண்ணிங்கன்னா மீதி உள்ளதை நான் கவனிச்சுக்குவேன். அவ்வளோதான். மீதி உள்ள எல்லாம் என்ன சொல்கிறது, இன்னையும் கொஞ்சம் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்ச நாளில் நான் எவ்வளோ நாள் பென்ஷன் வாங்க போகிறேன், இல்லை என்னோடய பென்ஷனில் எவ்வளோ தொகை எனக்கு கிடைக்கும். 16 வருஷம் பென்ஷன், 16 வருஷம் சர்வீஸ் போட்டதில் நான் 16 வருஷம் பென்ஷன் கூட வாங்கலை. வெறும் 8 வருஷம் பென்ஷன் தான் வாங்கியிருக்கேன். அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 8 வருஷம் பென்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த போதும். எல்லாருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். Concern about this job, so I have disturbed you. Thank you very much. Please, I will send all the particulars pertaining this individual. He rendered service 19 years. He is not getting single pie of pension. I sent him Chennai, I sent him Allahabad, I sent him Delhi. I took every steps, but no positive. Poor chap didn't get a single time meals. It is our responsibility to provide the meals, sir. Thank you very much. Unni Krishnan, Brigadier Ravi, Jahan. Jain sir. I am representing you both, Ajay and you. You have done a great job. Thank you very much. I will speak to you separately. I will speak to you later. Unable to hear you properly, sir. There is so much of echo which is going on. Yes, sir. I will speak to you separately on the phone. Yes, sir. I will call you, sir, right now. Brigadier Ravi, sir, Colonel Chellappa, officers from MEG Center Records who are online, NCC Battalion, Organizing Committee. First of all, நான் வந்து உங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, உங்களை பேசுறதுக்கு. நான் கர்னல் ஆல்வின், இப்போதைக்கு திருநெல்வேலி கேன்டீன் மேனேஜராக இருக்கேன். அந்த கேன்டீன் பேர் வந்த உடனே எனக்கு நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அந்த சவுண்டு குறையும், எல்லாரோட காது கேட்டு இங்கே கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அப்படி நடக்கிற மாதிரி தெரியல. ஸோ இதில் என்ன நமக்கு தெரிய வருதுன்னா, நான் இப்போ உட்காந்து இங்கே அப்சர்வேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தேன்னா, எவ்வளவோ கூட்டம் எக்ஸர்விஸ்மென்ல இன்னைக்கு இங்கே எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து எங்க போய் யார்கிட்ட போய் சொல்ல அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில வந்ததும் அதை ஆப்டிமலா யூட்டிலைஸ் பண்றதுக்கு இவ்வளவு ஒரு கூட்டம் வந்திருக்குன்னா, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பென்ஷன் ரிலேட்டடோ அல்லது கேன்டீன் ரிலேட்டடோ இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த ரீசனுக்காக வந்து நான் எம்ஏஜி சென்டர் அண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்றேன். அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் பண்ணதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இன்னைக்கு வந்து நம்ம எக்ஸர்விஸ்மென்ட் கம்யூனிட்டிக்கு கிடைச்சிருக்கு, அவங்களோட குறைகளை தீர்க்கிறதுக்கு. நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எக்ஸர்விஸ்மென்னுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ங்கிறது கிடையாது. தக்ஷின் பாரத் ஏரியா, அதுக்கப்புறம் ஸ்டேஷன் ஹெட் குவார்டர் திருச்சி, கோயம்புத்தூர், அவ்வளோதான். இதுதான் வந்து மெயின் சென்டர்ஸ் ஆஃப் மிலிட்டரி கான்டாக்ட் பாயிண்ட்ஸ். தஞ்சாவூரை சேர்த்துக்கலாம் இல்லை. அதை விட்டா சவுத் வர வர எக்ஸர்விஸ்மென்ட் கம்யூனிட்டிக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே கிடையாது. ஏதாவது ப்ராப்ளம் சொல்லணும்னா எங்கே போய் சொல்றதுங்கிறது கிடையாது. அதில் வந்து நம்ம எக்ஸர்விஸ்மென்ட் அசோசியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு அருமையான வந்து ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுட்டு என்ன பிளானிங் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு சின்ன ஒரு 5 minutes ஸ்பீச் உங்களுக்கு கொடுக்குறேன். எக்ஸர்விஸ்மென்னுக்கு ரிக்வயர்டு வந்து அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு 3 ரிக்வயர்மெண்ட் உண்டு. ஒன்று வந்து பென்ஷன்,
பிரிகேடியர் ரவி வந்து நல்லா ஒரு அருமையாக அதை பற்றி பேசினாங்க. ரெண்டாவது வந்து ஹெல்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இசிஹெச்எஸ் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். மூணாவது வந்து கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ். இந்த மூணு தான் எக்ஸர்வீஸ்மென் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம எதிர்பார்க்குற 3 ஃபெசிலிட்டி வந்து பென்ஷன், ஹெல்த் அண்ட் கேண்டீன் ஃபெசிலிட்டி. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இன்னைக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஒரு கேண்டீன், ஒரு இசிஹெச்எஸ் அண்ட் ஒரு ஜில்லா சைனிக் போர்டு இருக்கு. ஆனால் என்னென்ன டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல இருக்காங்க, வேற லொக்கேஷன்ல இருக்காங்க. இன்டிகிரேட்டடா ஒரு காம்ப்ளெக்ஸ் கிடையாது. ஸோ அந்த முயற்சிக்காக இப்போ வரப்போற காலங்களில் இன்டிகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ் மாதிரி உண்டாக்கி ஜில்லா சைனிக் போர்டு, இசிஹெச்எஸ் அண்ட் கேண்டீன் 3 ஒரே காம்ப்ளெக்ஸ்ல வர மாதிரி பிளானிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வரப்போற காலங்களில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மாதிரி இன்டிகிரேட்டட் காம்ப்ளெக்ஸஸ் உண்டாகும். இப்போ நம்ம தென்காசி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ கேண்டீன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு டிஸ்ட்ரிக்ட்ல. ஜில்லா சைனிக் போர்டு கிடையாது, இசிஹெச்எஸ் இப்போதையே கிடையாது. கேசஸ் இன் ப்ரோக்ரஸ். அது என்னைக்கு வரமோ அது ஒரு இன்டிகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ் அதுக்குன்னு ஒரு ஏரியா இயர்மார்க் பண்ணி இப்பவுமே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சுட்டாங்க. அதே மாதிரி பிகாஸ் நான் வந்து 5 டிஸ்ட்ரிக்ட் பார்க்கறதுனால கோயில்பட்டி நாளைக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன ஆச்சுன்னா அங்கேயுமே வந்து லேண்ட் அக்விசிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அது ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றேன். அது எக்ஸர்வீஸ்மென் அசோசியேஷனோட முயற்சினால அங்க ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் லேண்ட் வந்து கவர்மெண்ட் இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வாங்கி நாளைக்கு அது டிஸ்ட்ரிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க ஒரு இசிஹெச்எஸ் கேண்டீனோ ஜில்லா சைனிக் போர்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்டிகிரேட்டட் காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் மெடிக்கல் பிரச்சனை நீங்க இசிஹெச்எஸ்க்கு போகலாம். உங்களுக்கு மற்றபடி கேண்டீன் பென்ஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ்னா நீங்க கேண்டீனுக்கு கூட வரலாம். கேண்டீன் மேனேஜர் என்ன கூட மீட் பண்ணலாம். ஆர் நாங்கள் ஜில்லா சைனிக் போர்டில் போய் அதை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே வந்து இப்போ நிறைய குறைகள் தீர்க்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நிறைய டைம் எடுக்க மாட்டேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜெய் ஹிந்த். लेकिन ये जो इनिशिएटिव हमने लिया है कि सभी वेटरन से जितना हमारा कोशिश होता है मिले, उनका जो भी प्रॉब्लम्स है उनको सुने और रिजॉल्व करें. काफी सारी चीजें हमने इम्प्रूव किया है और ये बताते हुए भी मुझे खुशी हो रहा है कि हमारे सेंटर को पूरा सैपर्स के सेंटर्स में से बेस्ट वेटरन वेलफेयर के लिए बेस्ट सेंटर चुना गया है और ईएनसी साहब ने भी इसका तारीफ किया था. दूसरा चीज है कि काफी लोग हैं जो बैटरी कैजुअलिटीज और फिजिकल कैजुअलिटीज हैं जिनसे हम अभी कंटैक्ट नहीं कर पा रहे. तो मेरा आप सबसे यही रिक्वेस्ट रहेगा कि जो भी आपका रेजिमेंट का या आपके साथ का आपका गांव का कोई ऐसा लोग है स्पेशली फिजिकल कैजुअलिटी जो कि यंग एज में हुआ है, क्योंकि उनका जो वाइज होता है वो पहले तो इन-लॉज के साथ होता है, फिर कहीं मूव कर जाता है और उनके साथ फिर कनेक्ट नहीं रहता है और उनका बच्चों को जो अलाउंसेस मिलना होता है वो ना वो क्लेम करता है और वो पेंडिंग रह जाता है बच्चों का एजुकेशन के लिए और जो गर्ल चाइल्ड होता है उसकी शादी के लिए जो पैसा मिलता है. तो ऐसा कोई भी आपके नॉलेज में अगर ऐसा कोई लोग होगा तो वो हमको बताना है. और यहाँ कॉल सेंटर भी हम शुरू किया है जिसका नंबर अवेलेबल है और कोई भी आपको यहाँ आने का जरूरत नहीं है. आप उसी कॉल सेंटर पे कॉल करके आपका जो भी कोई इश्यू है उसको रिजॉल्व कर सकते हैं. कुछ इश्यूज हैं जो हम सिविल अथॉरिटी से भी कनेक्ट कर रहे हैं क्योंकि कई चीजों में जो एफिडेविट चाहिए होता है जिसमें मैजिस्ट्रेट का रिक्वायरमेंट होता है. तो ऐसा हमारे पास कई ग्रीवेंसेस आता है जिसमें हम ग्रीवेंसेस तो लिख लेते हैं लेकिन जो डॉक्यूमेंट्स आपका जिला सैनिक बोर्ड और वहां से आना होता है वो हम तक पहुंचता नहीं है और उसमें जो डिले होता है तो वो काफी ज्यादा है. तो वो हम रिस्पेक्टिव डिस्ट्रिक्ट कलेक्टर्स से भी लिख रहे हैं और उनसे भी बात करते हैं ताकि ये चीजें थोड़ा फास्ट ट्रैक हो सके. और ये भी कर रहे हैं हम आगे की कोशिश की जैसे जैसे ऑटोमेशन बढ़ेगा ये सब चीजें भी
ऑटोमेटिकली रिजॉल्व हो जाएंगी। काफी चीजें हमने आगे ठीक कर लिया है। एक और भी आपको मैं बताना चाहता हूं कि हम जैसे बॉम्बे सैपर्स का एसोसिएशन होता था, उस टाइप का भी मद्रास सैपर वेलफेयर एसोसिएशन भी, उसका भी हम गठन कर रहे हैं ताकि हम उससे फंडिंग ले सकें और जो भी जरूरतमंद अपने एक सर्विसमैन है उनको हम हेल्प कर सके। तो वो भी अभी कुछ टाइम में आपको उसका भी बारे में पता चल जाएगा और हम चाहते हैं कि हर एक डिस्ट्रिक्ट लेवल पे भी उसका कोई वेटरन इंचार्ज हो जो कि हमको इनपुट्स दे सके कि कौन लोग हैं जरूरत वाले जिनको की पैसे की जरूरत है या अपस्किलिंग की जरूरत है या उनको कोई बहुत ही बुरी कंडीशन में और उनको पैसों की जरूरत है या स्कॉलरशिप की बच्चों को पढ़ाई के लिए या हायर एजुकेशन के लिए। तो ये सब इनिशिएटिव्स हम यहाँ पे अभी चालू कर रहे हैं और कुछ ही टाइम पे वो चीजें भी आप तक भी पहुंच जाएंगी। ये सब चीजें थी और अच्छा लगता है जब आप लोग सब इकट्ठा होते हैं। एक चीज मैं वेटरन्स के लिए ये भी बताना चाहूंगा कि आजकल जो रेजिमेंटल कनेक्ट है वो बहुत इंपॉर्टेंट हो गया है, क्योंकि हमारा सोसाइटी अभी सब अकेले रहता है। पहले ज्वाइंट फैमिलीज होता था तो काफी लोगों से प्रेशर जो होता था वो बढ़ जाता था, लेकिन अभी बहुत हमारे जो यंग सोल्जर्स हैं कई सुसाइड कर रहे हैं, कोई भी प्रॉब्लम होता है क्योंकि उनका कोई सुनने वाला नहीं है। तो ये चीज जो है वो मैं आपको बताना चाहता हूं कि अपना रेजिमेंटल ग्रुप्स में थोड़ा उनसे अपना मेल और या कॉन्वर्सेशन या मिलाप रखिए उनके साथ, ताकि आप उन यंग लोगों को या यंग सोल्जर्स को ये समझा सकें कि जिंदगी में प्रॉब्लम सबके आता है और कोई ऐसा बहुत खतरनाक या कोई बिल्कुल ही डेस्परेट स्टेप नहीं लेना है। तो ये चीज मेरे आपसे रिक्वेस्ट है सभी से। बाकी आपका कोई इश्यू है मोस्टली हम रिजॉल्व करेंगे। I would request Brigadier Ravi Munuswamy sir to let me know if there is any major issue that is there which is to be brought up to our notice so that we can resolve it. I think if you have not heard my last, I said I will request Sir Brigadier Ravi Munuswamy sir, if there is any issue which you want to bring to my notice, which we can resolve here, it is all yours, sir. Any point that you wish to tell us? Sir. Sir.
எல்லோருக்கும் வணக்கம். நான் Colonel S. Chillappa, retired as Colonel Records. First of all, எனது முதல்கண் வணக்கம் Brigadier Ravi Munisap, Colonel Anvin, Colonel Samsu and Chief Coordinator Honorary Captain David, this functions coordinator Sundar Major Pillai. If I take only their two names, it is not sufficient. All veterans wholeheartedly involved in this function organization. Arangam Nirandirkum, all veterans, ladies and all brothers and sisters. தங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு உதவி புரிந்த ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக மனம் வந்து ஃபைனான்சியல் சப்போர்ட் நிறைய பேர் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த தமிழ்நாடு வெட்டரன்ஸ் அசோசியேஷன் மூலம் நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடி நமது இந்த அவுட்ரீச் புரோகிராத்தில் வீடியோ கான்ஃபரன்ஸில் இருந்திருக்கும் கர்னல் உன்னிகிருஷ்ணன், Colonel Records, MEG and Records, அவருடன் இணைந்திருக்கும் OIC NE Pension, Colonel Sebastian, and இணையவிருக்கும் Brigadier Ajay Singh Thakur, Commandant MEG and Center, அவர்களுக்கும் நாம் எல்லோரும் சார்பாக நன்றியும் வணக்கத்தை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நமது கோஆபரேஷன் உள்ளது. Especially we have lot of association in Tamil Nadu. All are functioning very well. They are looking after each and every welfare. My sincere submission and advice to all association also, you take Jilla Sainik Welfare Office into confidence. Whatever the welfare measure you are taking, Jilla Sainik Board is part of that. In this meeting also, we requested all the Jilla Sainik Boards under our area to send their rep. The rep also have come here. So, along while you are registering your grievances, other welfare matters with the MEG and Center Records representative, you also project the same to the Jilla Sainik Boards. And once again, we are grateful and thankful to MEG and Center and MEG Records to take lot of initiative to send their representative in this outreach program. For some, due to exigencies of service, Commandant and Colonel Unni unable to join in person. However, they are participating through video conferencing. All are seeing them on your screen. Once again, we are on behalf of all associations and Jilla Sainik Boards in the Tamil Nadu, we thank MEG Commandant and Colonel Records. Finally, I should thank each and every veterans came all the way from long distance to participate in this outreach program. Many personnel, those they have no genuine complaints, to encourage each other, they have participated in this outreach program, and one and all, everyone is taking after each other. Continue this spirit and be welfare oriented to everyone. There is a proverb, if everyone wish each other, the whole world will be happy. Let us wish each other and live like one family as a veterans family. Thank you very much.
வணக்கம். இன்றைய தினம் நமது எம்இஜி ரெக்கார்டு குரூப்பினுடைய குறைதீர்ப்பு நாள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய சார்பாக ரெக்கார்டு எம்இஜி தரப்பில் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஏதேனும் குறைகள் இருந்தாலும் இந்த சங்கங்கள் மூலமாக உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் அவர்களிடத்தில் தெரியப்படுத்தி வாட்ஸ்அப் மூலமாக எங்களை அணுகினாலும் உங்களுக்கு அதனுடைய தீர்வுகளை நாங்கள் கண்டிப்பாக செய்து தருவோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டமானது தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்து கலந்து கொண்ட அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் எம்இஜி ரெக்கார்ட் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய ஆர்கனைசேஷன் சீப் கோஆர்டினேட்டர் எங்களுடைய மதிப்புக்குரிய டேவிட் சார் அவர்களுக்கும் அவருடைய ஒருங்கிணைப்பாளர் தில்லை நடராசன் நெல்லை நடராஜன் சாருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும், இங்கு கலந்து கொண்ட அனைவருக்கும், எல்லாருக்குமே எங்களுடைய ரெக்கார்டு எம்இஜி தரப்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் सुबेदार मेजर NRS मणि आर्टिलरी कोर के हैं. हम यहाँ पर कितने भी एक्सर्विसमैन आया है, तमिलनाडु எல்லா அனைத்து மாவட்டத்திலிருந்தும் வந்த எக்ஸர்விஸ்மேனுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த முன்னாள் இராணுவத்தினர்களுக்காண்டி உள்ள குறைதீர்க்கும் முகாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வேறு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கிளியர் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். வேறு இன்று 5 மணி வரை இந்த முகாம் நடந்து கொண்டிருக்கும். எல்லோரும் இதனுடைய பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இந்த मुकाम ऑर्गेनाइजेशन ऑर्डिनरी कैप्टन डेविड सर और तिल्लै நடராஜன் சார் और மற்றும் தென்காசி பட்டாளம் முன்னாள் இராணுவத்தினர் நல சங்கத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற குற்றாலத்தில் எம்இஜி சென்டர் சார்பாக வழங்கப்பட்ட ஸ்பர்ஸ் அவுட்ரீச் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னமும் வராத முன்னாள் இராணுவ வீரர்கள் இன்று மாலை 5 மணி வரைக்கும் எம்இஜி சென்டரில் இந்த அவுட்ரீச் ப்ரோக்ராம் கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக ஆர்கனைஸ் செய்து கொடுத்த கேப்டன் டேவிட் சாப், தில்லை நடராஜன் சாப், தென்காசி பட்டாளம் சங்கத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மூத்த முன்னாள் இராணுவ வீரர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து இதுபோல் அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் தேவையான நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டவர்களுக்கு வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த். அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்ட முன்னாள் இராணுவ வீரர்கள் நலச்சங்கம் சார்பாக இன்று 2 ஆகஸ்ட் 2026 குற்றாலம் 5 ரோட்டில் சேனைத் தலைவர் சமுதாயத்தில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுவே இந்த நமது தமிழ்நாட்டில் முதல் முறையாக தென் மாவட்டங்களில் நடக்கின்ற முன்னாள் இராணுவ வீரர்களின் குறைத்திருக்கும் நாள். இந்த நாளில் எம்இஜி சென்டர் பெங்களூர் அவர்களுடைய ஆர்கனைசேஷன் பெயரில் கேப்டன் டேவிட் சாப், தில்லைராஜன் சாப் அவர்களுக்கும் இதில் அனைவரும் உதவி புரிந்த தென்காசி மாவட்ட முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்களுக்கு ஸ்பர்ஸில் எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை தீர்ப்பதற்காக இது ஒரு நல்ல வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஆதலால் இந்த புரோகிராம் மாலை 5 மணி வரை நடைபெறும். அதனால் பக்கத்தில் உள்ள அனைவருமே வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதில் தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைவரும் வந்து கலந்து கொண்டார்கள். இதில் தாங்கள் கலந்து கொண்டு தங்கள் குறை நிவர்த்தி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு உங்கள் ஆனரி கேப்டன் சுபேதார் மேஜர் ராம்குமார், பிஜேபி முன்னாள் படைவீரர்கள் பிரிவு தலைவர், தென்காசி மாவட்டம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். வணக்கம். இன்று நடந்து கொண்டிருக்கும் ஸ்பார்ஸ் ரிலேட்டட் குவாரிஸை அரேஞ்ச் பண்ண தென்காசி மாவட்ட இராணுவ வீரர், குறிப்பாக தென்காசி பட்டாளம், எம்இஜி அண்ட் சென்டர், அப்புறம் அந்த டேவிட் சார், இவங்கெல்லாம் நடத்தி கொடுத்த எல்லா குறைகளும் தீர்த்து கொண்டு இருக்காங்க. ஈவினிங் 5 மணி வரை நடக்கும். இதே மாதிரி இன்னும் நிறையா குறை தீர்க்கும் இந்த ஃபங்க்ஷன் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்.
நன்றி. ஓகே, தேங்க்யூ. முதலில் இன்று நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும், இதை நிர்வாகம் செய்த அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கேப்டன் டேவிட் சாப் மற்றும் தில்லை நாராயணன் சாப், தென்காசி பட்டாளம் ஆகிய இந்த சங்கங்கள் அனைத்தும் இணைந்து இது போன்ற ஒரு மாபெரும் குறைதீர்ப்பு முகாமை இங்கு நடத்தி கொண்டுள்ளார்கள். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சில குறைகள் இங்கு நேருக்கு நேர் ரெக்கார்டு ஆபீசரிடம் பேசி 3 குறைகள் இப்போது தீர்க்கப்பட்டுவிட்டது. அவர்கள் இதற்கு முன் 6 மாத காலமாக இந்த குறைக்காக ஏடி ஆபீஸ் மற்றும் பல இடங்களில் அலைந்து திரிந்தார்கள். ஆனால் அதுக்கு எங்கும் பயனளிக்காதவர்கள் இன்று 1 மணி கால அவகாசத்தில் அவர்களை குறைகள் தீர்த்து இங்கு மகிழ்ச்சியாக சென்றதை நம் கண்முன்னே காண முடிந்தது. இதுபோல் பல குறை தீர்ப்பு முகாமை ஏற்பாடு செய்து நம்முடைய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் வீரமங்கையர்களுக்கும் நல்ல ஒரு வழிகாட்டுதலை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயின், வந்தே பாரதம், பாரத் மாதா கி ஜெய் ஹோ. நான் சுப்பையா, சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டு வெட்டரன் வெல்ஃபேர் அசோசியேஷன். இங்கு நடந்த அவுட் ப்ரோக்ராம் ரீச், குற்றாலத்தில் நடந்த அவுட் ப்ரோக்ராம் ரீச்சுக்கு நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. வெட்டரன்ஸ் வந்துட்டு ஒரு 400-500 பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது இவங்க வந்ததுனால அவங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது. இதே 400-500 பேர் போய் பெங்களூரு சென்னைக்கு போகணும்னா அவங்க இண்டிவிஜுவல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்த தில்லை சாப் மற்றும் அவங்களோட டீம் எல்லாத்துக்கும் எங்கள் இதில் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் தரப்பில் எங்கள் மக்கள் இவங்க தரப்பில் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு நல்வாழ்த்து சொல்லிக்கிறோம். அந்த ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, காலையில் டிஃபனு, மதிய லஞ்ச் எல்லாமே வந்து அந்த திருப்தியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் சார். ஹவில்தார் சிவன்மாரி, எம்இஜி சென்டர். சவுத்தில் முதல் முறையாக இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டத்துக்கான இராணுவ வீரர்களுடைய குறைதீர்ப்பு, ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களுக்கான குறைதீர்ப்பு கூட்டம் குற்றாலத்தில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக நடந்தது. இதற்காக பல நாட்கள், அதாவது மாத கணக்கில் கஷ்டப்பட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ண கேப்டன் டேவிட் சாப், அவங்களுக்கு உறுதுணையாக இருந்த சுபேதார் மேஜர் தில்லை சாப் மற்றும் இதுக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தென்காசி பட்டாளத்தின் சார்பாக. அதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் இன்றைக்கி 200 பேருக்கு மேலே இங்கே வந்து அட்டன் பண்ணி அவங்களுடைய குறைகளை சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம மாதம் வந்து சைனிக் போர்ட் கூட்டங்கள் நடத்தினாலும் குறைகள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி 200 பேருக்கு மேலே இன்றைக்கி நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தினால பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இராணுவ வீரர்களுக்கு அப்படின்னு கண்டிப்பாக குறைகள் அப்படின்றது இருக்கவே கூடாது. அதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த கூட்டத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தின எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.